கூடயே வருவார். ஆனால் என்ன திடீர்னு காணாமல் போயிடுவார், அவரை தேடணும். இதுக்கப்புறம் பாறை தான் சார். வெற்றி சார், முள் எதுவும் இல்லை, புல்லை நாங்கள் களைச்சி விட்டு வந்துக்கிருக்கோம் பாருங்கள், அதை பார்த்து வாங்க. இதை எதை நோக்கி போகிறீங்கன்னு கேட்குறாரு. ஏதாவது ஒரு சார் கீழே கல் இருக்கு இங்கேக்குள்ள 5 மணிக்கு இறங்கிடுவோம். 7 மணிக்கு போயிடலாம் சார், பெரியா இருக்கு. பாதையை தேடி ஒரு திகில் பயணம். நீங்களும் இப்படி ஏதாவது பயணிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சார் புதுசாக ஒரு பாதை போட்டு வர்றாரு. என்ன இருந்தாலும் சீனியர் இல்லையா, எங்களுக்கு பாதை காட்டுவார், புதுசாக பாதை போடுவார். இவர் தான் எங்கள் கூடயே பயணிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஆசாமி. இப்படிதான் கரடு முறை வீடியோ எடுத்து போடுறேன். வியூஸும் போக மாட்டேங்குது, லைக்கும் வர மாட்டேங்குது, கமெண்ட்டும் வர மாட்டேங்குது. இப்போ நம்ம களத்து பகுதியை நோக்கி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், அதுக்கப்புறம் போயிட்டு பூரா வந்து பாறை தான். அது மேலாம் ஏறணும்னா ஏறலாம். ஆனால் நீங்கள் வந்து திடீர்னு மைண்டு மாறிட்டீங்க. கண்ணுக்கு தெரியுதா பாதை? இப்போ நாங்கள் வந்து முள்ளுகளுக்குடையும் புல்லுகளுக்கு நடுவில் நடந்தவங்க இப்போ பாறை மேலே நடந்துகிட்ருக்கோம். இப்போ அதெல்லாம் நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். இப்போ தான் மேலே வந்து பயணிச்சிட்ருக்கோம். இப்போ எங்கள் வலது பக்கம் இருக்கக்கூடிய டாப் ஆங்கிள் வியூ பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக போகிறோம். அதுக்கப்புறம் கீழே இறங்கி திருப்படி மேலே ஏறி திருப்படி கீழே இறங்குனாங்க. இப்போ வந்து இறக்கத்தை போய் பார்க்க போகிறோம். இவர் இப்படி தான் சார் ஆசை காட்டி மோசம் பண்ணுவார் எங்கள் பெட்ரி சார். ஆமாம், நல்லா அடக்கலாம். ஆனால் தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். நாங்கள் இப்போ மேலே ஏறும்போது மணி 3 எவ்வளோ ஆயிடுச்சு. சாப்பிடல, காலைல சாப்பிட்டு தான். ஆனால் பசி எடுக்கலை. இங்கே வந்து அங்கங்கே ஒரு சில பாறைகள் வந்து வித்தியாசமாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான பாறை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சின்ன பாறை தான். இங்கே நிறையா பூக்கள் பூத்துருக்கு. இந்த பூக்கள் வந்து நான் வந்து தரைத்தரத்தில் பார்க்கல, இப்போ வரைக்கும் இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இங்கே வந்து எறும்புகள் வந்து நிறையா தேன் சாப்பிடுது, அதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பொந்து பூச்சின்னு சொல்லுவாங்க, அந்த பூச்சி நிறையா இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நிறைய இடங்களில் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு பக்கத்துலேயே காட்டுறோம். அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பாறைகள் உளுந்து கிடக்கு. இங்கே வந்து மழை பெய்யும் போது வந்து தான் தண்ணி நிறையா வரும். அந்த தண்ணியை பயன்படுத்தி தான் இங்கே இருக்கிற புற்கள் வந்து முளைச்சிக்கிட்டு இருக்கு. மழை வந்து கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு மதுரையில். ஆனாலும் இங்கேயும் வந்து மலர்கள் மலர்ந்து மனம் வீசி கொண்டிருக்கு. இப்போ பாதை தேடுறோம். இப்போ எங்கிட்டு கூடி பயணிக்கிறது அப்படிங்கிறதுக்காக பாதையை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி ஆல்ரெடி மனிதர்களும் ஆடு மாடுகள் நடந்த பாதை வந்து இன்னமும் தடை இருக்குது. அதில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு மலைக்கு போனீங்க அப்படின்னா ஈஸியாக ஏறலாம். இந்த மாதிரி புற்கள் நிறைந்த பகுதியாக இருந்துச்சுன்னா தடம் பார்த்து நடப்பது தான் சரியான விஷயமா இருக்கும். வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் போல். பெருசாக இருந்துச்சுன்னா பார்ட் 1 பார்ட் 2 வந்து வீடியோ போடுறோம். உங்களுடைய மேலான ஆதரவை எதிர்பார்த்திருக்கும் உங்கள் அன்பு நண்பன் SKR. புற்கள் எல்லாம் பெருசாக வளர்ந்து பூத்து குலுங்கிய தருணம் இது. இந்த மாதிரியான பூக்களை வந்து அந்தந்த சீசனில் தான் பார்க்க முடியும். எங்களுடைய யூடியூப் சேனலில் நிறையா ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், பூக்களுடைய ஷார்ட்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக பூக்கள் பூக்கக்கூடிய தருணம் அதை எடுத்து போட்டுட்ருக்கோம். பார்க்காதவங்க தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரே ஒரு லைக் போட்டிங்கனாலுமே
போதும். ஷார்ட்ஸுக்கும் லைக் விட மாட்டேங்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்கறதுனா முழுக்க யானைமலை, ஒத்தக்கடை யானை மலை மேலே இருக்கக்கூடிய பூக்களை தான் பார்க்குறோம். பாருங்க எப்படி இருக்குங்க, நல்லா இருக்கா சார்? அப்படியே மேலே ஏறி வந்துட்டோம்னா நாங்கள் தேர்வு செய்த ஓய்வெடுப்பதற்கு தேர்வு செய்த இடம் வருது. இந்த வீடியோ கண்டினியூவாக பண்ணலை, ஒரு சில இடங்களில் மட்டும் வீடியோ ரன் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளேயுமா ஓய்வு எடுக்கிறீங்கன்னு நினைக்க வேணாம், கேட்க வேண்டாம். நெடுந்தூர பயணம். இப்போ இன்னொரு புள்ளையும் பூவையும் தான் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அதை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நாங்கள் ஓய்வெடுக்க தேர்வு பண்ண இடம் இந்த மரம் தான். இந்த மரத்துக்கு கீழே ஓய்வெடுக்கிறதா ஒரு திட்டமிட்டிருக்கோம். இந்த திட்டம் நிறைவேறுமான்னு தெரியல. காரணம் பெட்ரிக் சார் ஓய்வு எடுத்துகிட்டு வந்துட்டார். வந்தோடனே வாங்க வாங்க போ, அப்புறமேட்டு ஓய்வு எடுப்போன்னு சொல்லுவார். எங்கே ஓய்வு எடுக்க வர மாட்டார் அவர். அவன்ட்டா ஆனால் அவர் மட்டும் போய் ஓய்வு எடுத்துக்குவார், ஜாலியாக இருப்பார். அப்போக்கப்போ நாங்கள் ஜாலியாக ஏதாவது சொன்னோம்னா கடுப்பாயிடுவார். அதாவது இன்னொரு ஷார்ட்கட்டில் வந்துட்டார். அங்கிட்டு போங்கன்னாலும் நான் வேறு ஷார்ட்கட்டில் வந்தேன், அவ்வளோதான். சார் வந்துட்டார். சார் பெட்ரிக் சார், ஒரு ரெஸ்ட்டாக போடுவோமா? ஆமாவா, இறங்கண்ணா சரியாக இருக்கலாமா சார்? 1/4 மணி நேரம் தான் நடந்து வந்திருக்கோம் சார். பண்ணுறீங்க நீங்கள் ஒவ்வொருக்கையும் எங்களை டிமோட்டிவேட் பண்ணுறீங்க. நீங்கள் எங்களுக்கு சீனியர், நீங்கள் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும். இல்லை, நீங்கள் மோட்டிவேஷன் கிளாஸ் நிறையா எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சர். ஆனால் எங்களை மோட்டிவேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, வந்தோடனே டிமோட்டிவேட் பண்ணுறீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் துபாயிலேருந்து வந்திருக்கார். அவர் சொந்த ஊர் பெங்களூர். இப்போ மீனாட்சி அம்மன் கோயில், திருப்பரங்குன்றம், முக்கியமான கோயில்களெல்லாம் அழகுகள்லாம் பார்க்குறாராம். சாயங்காலம் 6 மணிக்கு சாரை சந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் 6 மணிக்கு தரம் போயிடலான்னு சொல்கிறோம், கேட்க மாட்டேங்கிறார். மதுரைக்காரங்க சொன்ன மாதிரி இருப்போம்னு தெரியுது, அவர் மதுரைக்காரர் தான். அதான் யோசிக்கிறாரு, நீ அப்படிதான் வர சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்களே அப்படி. 7 கிலோமீட்டர். இப்போ நம்ம 2 கிலோமீட்டர் நடந்துட்டோம் சார், அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட் இப்போயே எடுத்தோமா முடிச்சோமான்னு இருக்கணும். ஆனால் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 கூட வரலாம். இப்போ பாதை நல்லா இருக்கு. கொஞ்சம் புற்கள் இருந்த பாதை, அப்புறம் பாறை. முதல்ல புற்கள் அதிகமாக இருந்த பாதையில் பயணித்தோம். ஓய்வு எடுத்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ஒரு பெரிய பெரிய முற்களுக்குள்ள ஒரு மரம் இருக்குது. இப்போ இலையுதிர் காலம் முடிஞ்சு திரும்பவும் இலை துளிர்க்கக்கூடிய தருணம் இந்த மரத்துக்கு. ஒவ்வொரு மரமும் எப்போ இலையுதிர் காலம் வருங்கிறது கணிக்க முடியாது. ஆனால் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்குது. எல்லா மரங்களும் இலையை உதிர்க்கக்கூடிய வகைகள் இருந்தாலும் இந்த மரம் இப்போ தான் இலையுதிர் காலம் முடிஞ்சு துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மரம் மட்டும் இல்லை, இன்னொரு மரமும் இலையுதிர் காலத்தை முடித்து துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு, அதையும் பார்க்கலாம். அதான் மரங்களும் வித்தியாசமான மரங்களும் செடிகளும் பூக்களும் நிறைந்த மலை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இலையுதிர் காலம் முடிஞ்சு துளிர்க்கு. இது ஒரு மரம், இது எந்த வகையை சேர்ந்ததுன்னு தெரியல. ஜாலியோ ஜிம்காலா அப்படின்னு ஜாலியாக போயிட்டுருக்கோம். டயர்னஸே தெரியல. காரணம் காற்று. எப்போவுமே நாங்கள் அடிக்கடி நிறையா மலைகள் ஏறி இருக்கோம் இல்லையா. 3 மணிக்கு மேலே எந்த மலையிலையுமே காற்று நல்லா அடிக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய பருவம் பனி. கார்த்திகை மார்கழி மாதம் பனி அதிகமாக இருக்கும். பனியே வந்தாலும் வெயில் நல்லா வருது, காற்று நல்லா அடிக்குது, அப்போக்கப்புறம் மழையும் பெய்யுது. பருவநிலை மாற்றம். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பாறைகள் உருண்டிருக்கு, சிதைந்திருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம இந்த பாறை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, ஏன்னா இங்கே பூரா சமமாக இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் பாறை இருக்குது. கீழேயுமே ஒரு சில பாறைகள் சரிஞ்சிருக்கிறத பார்க்கலாம். மலையோட
இறக்கத்தில் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நிறையா இருக்குது. அப்படியே பார்த்துட்டு பயணிக்கலாம். மறுபடியும் வந்து புற்களின் நடுவில் பயணிக்கக்கூடிய தருணம். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே தடம் உள்ள பாதையில் பயணிப்பது உத்தமம். விஷசந்துக்கள், அது பாம்புன்னு நினைக்க வேணாம், மட்டவா கோழி இருக்குது, தேள் இருக்குது, இந்த மாதிரி விஷசந்துக்கள் நிறையா இருக்கும். நம்மளை தீண்டுனாலும் தெரியாது. அதனால் ஏற்கனவே பயணித்த பாதையில் பயணிக்கும்போது அதுகளுக்கு தெரியும் நடமாட்டம் இருக்குன்னு. அதனால் நம்மளை எதுவும் தொந்தரவு செய்யாது. பொதுவாக அந்த மாதிரி நடமாட்டம் உள்ள இடங்களில் வந்து அது ஓய்வெடுக்கவோ அது வந்து பயணிக்கும் போதோ ரொம்ப உஷாராக தான் பயணிக்கும். அதனால் நமக்கு எந்த விதமான தொந்தரவும் செய்வதற்கான வழிகள் இல்லை. ஆனால் இங்கே மலைப்பாம்பு இருக்குது, நிறைய விஷ பாம்புகள் இருக்குது. ரொம்ப குறிப்பாக நாகப்பாம்பு அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் விடாமுயற்சியை விஸ்வரு வெற்றின்னு மேலே ஏறி போயிட்டுருக்கோம். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள், நாங்கள் நிறைய மலையேற்ற வீடியோ, சமணர்கள் வீடியோ, சித்தர்கள் வாழ்ந்த வீடியோ போட்டிருக்கோம் இந்த சேனலில். இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே அடுத்தடுத்த வீடியோக்களையும் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இங்கே தான் சுனை ஒன்று இயற்கையாக உருவான சுனை. இந்த சுனையில் வந்து தண்ணி வேறு இருக்குது, பரவாயில்ல. ஆனால் ஆழம் கம்மியாக இருந்தாலும் தண்ணி இருக்குது, இங்கே நல்லா இருக்குது. அப்படியே தொடர்ந்து பயணிக்க போகிறோம். வாங்க தொடர்ந்து பயணிப்போம்.